கழுத்தை நேரம் வைங்க. இவருக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா கழுத்துல வந்து டிஸ்க் பல்ஜா இருக்கு. அதுக்கப்புறம் முதுகெலும்பு ஃபுல்லா கம்ப்ரெஷன் அதிகமா இருக்கு. அது மாதிரி லம்பர் இடுப்புல இடுப்புலயே வந்துட்டு டிஸ்க் வந்து பல்ஜா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொக்கணம், பழைய மருத்துவ முறையான தொக்கணம், சித்த மருத்துவத்துல தொக்கணம் சொல்லுவாங்க. இப்ப தொக்கணம் மசாஜ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்து வீட்டுல பண்ணாதீங்க. சும்மா நார்மலா மசாஜ் நம்ம பண்ணலாம். ஆனா இந்த தொக்கணம் மருத்துவ முறைன்றது அந்த நரம்புகளையும் சதப்பிடிப்புகளையும் சரி பண்ணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்கு வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணும். முதுகு தண்டு வளம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணலாம். வீட்லயே பண்றவங்க நார்மலா ஆயில போட்டு அப்ளை பண்ணி சாதாரணமா மசாஜ் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த நான் பண்ற மாதிரி இந்த விளக்கலை வச்சு பண்றது வந்து கொஞ்சம் பண்ண வேண்டாம். கோபி வலிக்குதா? எடுக்கிறது வலிக்கல. நீங்க தலை கொஞ்சம் நேரம் தான் வைக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு கையை அப்படி பின்னாடி உடம்பு விட்டு வைங்க, பின்பக்கம் வைங்க. அவ்வளவுதான். எல்லாரும் கேட்கறீங்க வீட்லயே வந்து இது மாதிரி நாங்க பண்ணலாமா அப்படின்னு. தெரிஞ்சிருந்தா பண்ணலாம். இல்லைன்னா வந்து நார்மலா வந்துட்டு ஒத்தடம் கொடுத்துட்டு சூடொத்தடம் கொடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு சும்மா வந்து ஒரு மசாஜ் பண்ணுங்க. வலி தெரியுதா? தலை இதுதான் திருப்பி கரெக்டா தான் வச்சுக்கோங்க. வலி தெரியுதா? இந்த இடம் வலிக்குதா? இந்த இடம் தலை இந்த பக்கம் திருப்பி நல்லா சுடுதா? சுடலையா? சூடா இருக்குன்னு இருக்கீங்களா? எந்த பக்கம் தலையை திருப்புங்க.